ஆதவ் அர்ஜுனா மீது திருமாவளவன் நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் என்று தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பிய நிலையில் மற்ற கட்சிகள் போல விடுதலை சிறுத்தைகள் முடிவெடுக்காது என்று திருமாவளவன் பதிலளித்துள்ளார். அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் முக்கியமான தலைவர், இந்த நிகழ்ச்சிக்கு நான் போக மாட்டேன் ஒரு காரணம் சொல்லி போயிட்டார். ஆனா அவருடைய துணை பொதுச் செயலர் போயிருக்காருன்னா கட்சி அண்ணன் திருமாவளவன் அவர் கையில் இருக்கா இல்ல துணை பொதுச் செயலர் அவர் கையில் இருக்கா? இந்த கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு தலைவரா இரண்டு தலைவரா? மேடையிலே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை பற்றி பேசிய பிறகு கூட ஒரே கட்சியில துணை பொதுச் செயலாளரும் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் இருக்கிறாங்கன்னா என்னை பொறுத்தவரை இந்த கட்சி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த கட்சி அந்த லாட்டரி விற்பனை செய்யக்கூடியவருடைய மருமகனுடைய கையில் தான் அந்த கட்சி இருக்கு. அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பங்கேற்கலாம் என்று அவருக்கு நான் என்னுடைய இசைவை தெரிவித்தேன். மற்ற கட்சிகளைப் போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் முடிவெடுக்க வேண்டும் என்று பலரும் எதிர்பார்க்கிறார்கள். தலித் அல்லாதவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை எழுந்தால் தலைவர், பொதுச் செயலாளர் உள்ளிட்ட உயர்நிலைக் குழுவிலே கலந்தாய்வு செய்து அவர்கள் மீதான நடவடிக்கையை ஒரு முறைக்கு இருமுறை பரிசீலித்துதான் எடுப்போம். இதை நாங்கள் ஒரு நடைமுறையாக கொண்டிருக்கிறோம். திமுகவிலே இருப்பதைப் போல, அதிமுகவிலே இருப்பதைப் போல, அது பாஜகவிலே இருப்பதைப் போல நாங்கள் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது, அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவது ஏற்புடையதல்ல. மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் விஜய் கூறிய கருத்துக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலளித்துள்ளார். அம்பேத்கர் அவர்களை பத்தி யோசிக்கும் போது கண்டிப்பா சட்டம் ஒழுங்கு, சமூக நீதியை பத்தி யோசிக்காம இருக்கவே முடியாது. இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட அதை கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மள ஆண்டுகிட்டு இருக்கு. மணிப்பூர் விஜய் அவர்கள் மணிப்பூர் செல்வதற்கு தயாராக இருந்தால் அவரோடு மணிப்பூர் செல்வதற்கு நான் தயார். மணிப்பூர் ஃபுல்லா சுத்தி காட்டுவதற்கு நான் தயார். என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு பேசிக் காமன் சென்ஸை வளர்த்திக்க வேண்டிய நேரம் இது. ஆனால் நான் கேட்பது, புத்தகத்தை வெளியிடுங்க விஜய், நான் பேசுங்க, எல்லாம் பண்ணுங்க, ஆதாரத்தின் அடிப்படையில் பேசும். சும்மா வாய்க்கு வந்தது மணிப்பூர் அப்படியே பேசிட்டு போயிடலாம். மணிப்பூரை பத்தி தெரியணும், ஜியோகிராஃபி என்ன, மணிப்பூர் ஹிஸ்டரி என்ன, மேப்ல எங்க இருக்கு, மணிப்பூருக்கும் மியான்மருக்கு எவ்வளவு தூரம், ஏன் அதை நம்ம ட்ரக் ட்ரையாங்கல்னு சொல்றோம், எதுவும் தெரியாம மணிப்பூர் ஜியோ பாலிடிக்ஸ். ஏன் மணிப்பூர் பற்றியற வேண்டும் என்று சைனா நினைக்குது, ஏன் மியான்மர் நினைக்குது, ஏன் நம்ம கடுமையான ஆக்ஷனுக்கு போகாம இருக்கோம்னா? ரெண்டு ட்ரைபல் சண்டை போடுறாங்க, துப்பாக்கி சூடு நடத்தி நாளை காலையில குக்கியும் ஏற்றி நீங்க சமாதானப்படுத்திடுவீங்களா? இதெல்லாம் 100 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை. மலை மேல குரூப் இருக்காங்க, மலைக்கு கீழே குரூப் இருக்காங்க. மலை கீழே இருக்கிற குரூப் மேல போய் நிலத்தை வாங்க முடியாது. அந்த பிரச்சனை தான் இந்த பிரச்சனை. தாவேக தலைவர் விஜயுடன் ஒன்றாக நிற்பதில் தமக்கு எந்த சங்கடமும் இல்லை என்றும், அவ்வாறு ஒன்றாக நின்றால் சிலர் அரசியல் சூதாட்டம் ஆடுவார்கள் என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னையில் நடந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் கலந்து கொள்ள இயலாத நிலையில் விஜய் பங்கேற்று பேசினார். அப்போது திருமாவளவனின் மனது நம்மோடுதான் இருக்கும் என்று விஜய் குறிப்பிட்டார். இது தொடர்பாக மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் விஜயுடன் தனக்கு எந்த சங்கடமும் இல்லை என்று விளக்கம் அளித்தார். விஜய் அவர்கள் மீது எனக்கு எந்த சங்கடமும் இல்லை, அவரோடு நிற்பதில் எனக்கு எந்த சங்கடமும் இல்லை. அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதிலும் எனக்கு மகிழ்ச்சிதான். ஆனாலும் நானும் அவரும் ஒரே மேடையில் நின்றால் அதை வைத்து இங்கே அரசியல் சூதாட்டம் ஆட விரும்புகிறவர்கள் தமிழக அரசியல் களத்தில் கலைபரத்தை உருவாக்குவார்கள், குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். அதற்கு இடம் தர நான் விரும்பவில்லை. தான் விஜயுடன் சேர்ந்து நின்றால் தமிழகத்தில் அரசியல் சர்ச்சைகள் ஏற்படும் என்றும் திருமாவளவன் கூறினார். அர்பன் நக்சலான ஆடன் டெல்டும்பேவை புத்தக விழாவில் பங்கேற்க அழைத்தது ஏன் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பிய நிலையில் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் விளக்கமளித்துள்ளார். அவர் ஒரு அர்பன் நக்சல். அவருடைய தம்பி மிலிந்த் தெல்தும்படே 2021 கத்திரோச்சுரலி ஃபாரஸ்டுக்குள்ள நடந்த என்கவுண்டர்ல 22 நக்சல் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது அவருடைய தம்பி மிலிந்த் தெல்தும்படே அவர்களும் கூட சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த பீமா கொரகேன் அந்த கேஸ் என்ன இருக்கோ
ஜனவரி 1, 2018 பூனே பக்கத்தில் அந்த பீமா கொரகேன் அந்த பெரிய ரயட் நடந்து ஏகப்பட்ட மக்கள் இறந்து அது ஒரு பெரிய கலவர பிரச்சனையாக மாறி நக்சல் ஸ்பான்சர் பண்ண அந்த வயலன்ஸ்ல கைது செய்யப்பட்டதுல முக்கிய குற்றவாளியாக இருப்பவர் இந்த ஆனந்த் தெல்தும்படே. அவர் மீதான குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என்பதனால்தான் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய உடன்பிறப்பு ஒருவர் தலைமறைவாகி இருக்கிறார் என்கிற சந்தேகத்தின் பெயரில் அவரை பிடித்து சென்றது NIA துறை, அவ்வளவுதான். அவர் வெளிப்படையாக பல துறைகளில் உயர்நிலை பொறுப்புகளில் இருந்து பணியாற்றியவர். IIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் பணியாற்றிய ஒரு பேராசிரியர். அவரை மேலும் தீவிரவாத முத்திரை குத்தி அந்நியப்படுத்த முயற்சிப்பது அநாகரிகமான அரசியல். பாஜக இது போன்ற அரசியலை தமிழ்நாட்டுக்கு வடக்கே வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர தமிழ்நாட்டில் வைத்துக் கொள்ளக்கூடாது. கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் வரும் புதன்கிழமை மிக கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையிலும் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து புதன்கிழமையன்று இலங்கை, தமிழகம் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சை, கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்காலில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை மறுதினம் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் மிக கனமழையும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூரில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல பெரம்பலூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டையிலும் நாளை மறுதினம் கனமழை பெய்யக்கூடும். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மற்றும் புதுச்சேரியில் வியாழக்கிழமை மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கணித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி உட்பட 13 மாவட்டங்களில் வியாழக்கிழமை கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பில்லை என்று தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18க்கு பேட்டியளித்த அவர் இதனை கூறினார். இது போகக்கூடிய பாதை கிட்டத்தட்ட ஃபெஞ்சால் புயல் எங்க போச்சோ அதே இடத்துல தான் போகுது. ஸோ தென்கிழக்கு வங்கக்கடலை துவங்கி இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் அதுக்கப்புறம் டெல்டா நோக்கி வரப்போகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளேயே ஃபெஞ்சால் புயல் போன பகுதிகளில் இது போகிறதுனால கடல் வெப்பம் இயல்பிற்கு சற்று குறைவாக இருக்குது கடந்த சில தினங்களாக. அதன் காரணமாக புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு குறைவு. சென்னையில் வெப்பச்சலனத்தை பொறுத்தே மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் ஸ்ரீகாந்த் தெரிவித்தார். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு காற்று குவிதல் காரணமாக டிசம்பர் மாதம் கடைசியில் 30ஆம் தேதி மழை பெஞ்சது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சலனம் இருக்கணும். சலனம் இருந்தால் தான் சென்னைக்கான மழை வாய்ப்பு, அதாவது பெரிய மழை நிகழ்வுங்கிறது இதுக்கு மேல வரும் நாட்களில் இருக்கும். மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகலாம் என்றும் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் குறிப்பிட்டார். வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமை சென்னையில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ள வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான், வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பு மிக குறைவு என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமை கனமழை பெய்யக்கூடும் என்று பிரதீப் ஜான் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதேபோன்று நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் புதன் மற்றும் வியாழக்கிழமை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெறலாம், ஆனால் புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு மிக குறைவு என்றும் பெஞ்சல் போன்று நீடித்து இருக்காது என்றும் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வரை மழை தொடரும் என்று குறிப்பிட்டுள்ள அவர், நடப்பாண்டு வடகிழக்கு பருவமழை காலத்திலும் சென்னையில் சராசரி மழைப்பொழிவு 100 சென்டிமீட்டர் வரை பதிவாகும் என்று கணித்துள்ளார்.